வணக்கம். பழப்பழம் சாப்பிடுங்க, உடலை ஆரோக்கியமா இருக்கும். முக்கனிகள்ல இரண்டாவதா கருதப்படுறது பலாவோட சுவைக்கு ஈடு எதுவும் கிடையாது. பலாப்பழத்தின் மேல் தோல் கரடுமுரடா இருந்தாலும் அதனோட உட்பகுதியில இருக்கிற பழம் சுவையாவும் கண்ணை கவர்ற நிறத்திலையும் இருக்குது. இந்த பலாப்பழம் சாப்பிட்டோம்னா ஊட்டச்சத்து மிக்கது, மருத்துவ குணம் கொண்டதா இருக்குது. இது உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ, சி மற்றும் தயமின், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, நயாசின் மற்றும் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் அடங்கி இருக்குது. இந்த பழத்தை சாப்பிடறதுனால ஏற்படுற நன்மைகளை பார்க்கலாம் வாங்க. பொட்டாசியம் அதிகமா இருந்தா ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய நோய் வராம தடுக்குது. பழத்துல இரும்பு சக்தி இருக்கிறதுனால அனீமியா வராம தடுக்கிறதோட மட்டும் இல்லாம உடல்ல ரத்த ஓட்டத்தை சீராக்குது. ஆஸ்துமாவால அதிகமா கஷ்டப்படுறவங்க இந்த வேரை வேக வச்சு அந்த தண்ணியோட பலாப்பழ சாறையும் கலந்து குடிச்சாங்கன்னா ஆஸ்துமா நோய் ஓடி போயிடும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா தைராய்டு குணமாயிடும். இது உடலுக்கு தேவையான ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. குழந்தைகளுக்கு இந்த பழம் ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டோம்னா எலும்புகள் வளைவடையும். இதுல மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதுனால இது எலும்பு சம்பந்தமான எந்த நோய் வராமலையும் தடுக்க உதவி செய்யுது. இதுல விட்டமின் ஏ, சி இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா உடலை பாக்டீரியா மற்றும் வைரஸ் தாக்காம பாதுகாக்கலாம். நார் சத்து அதிகமா இருக்கிற பழம் அப்படிங்கறனால இந்த பலாப்பழமே அது அல்சர், செரிமான கோளாறு, கண்கள்ல ஏற்படுற கோளாறு இதையெல்லாம் குணப்படுத்துற தன்மை கொண்டதா இருக்குது. இதுல கலோரி குறைவா இருக்கிறதுனால இதய நோய் இருக்கிறவங்களுக்கு சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த பழமா இருக்குது. இந்த அற்புத பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கிறாங்க உணவியல் நிபுணர்கள். நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.